பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல மயில் இருந்துட்டு ஏன் மாமா என்ன நீங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து சரவணன் கிட்ட கேட்கவும் சரவணன் இருந்துட்டு இதுக்கு மேல உன் கூட வாழ எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லை, தயவு செஞ்சு நீயே எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை கேட்டோன்னு தங்கமயில் வந்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. மாமா என்ன சொல்றீங்க? நான் உங்களுக்கு டிவோர்ஸ் குடுக்கணுமா? உங்க கூட நான் வாழணும்னு எவ்வளோலாம் கனவு கண்டு வச்சிருக்கேன். நமக்கு பாப்பா பொறக்க போது. நம்ம 3 பேரும் சந்தோஷமா இருக்கலாம்ன்னு நான் எவ்வளோலாம் கனவு கோட்டை கட்டி வச்சிருக்கேன் தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, நீ சொன்னத கேட்டு நானும் உன்ன நம்பினதுனால, நானும் பாப்பா மேல நெறைய பாசத்த கொட்டிட்டேன். ஏன் இன்னைக்கு கூட நைட்டு ஃபுல்லா தூங்காம உன் கூட நான் அவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தேன். எதுக்காக? எல்லாம் நமக்காக. பாப்பா பொறக்க போது. சரி உன் மேலே கொஞ்சம் கோவம் தனியும் நான் பார்த்தேன். இந்த விஷயத்துல நீ பொய் சொல்ல மாட்டேன்னு உன்னை நான் எவ்வளவோ நம்பினேன். ஆனால் கடைசி நிமிஷத்தில் என்னை குடும்பமாக சேர்ந்து ஏமாத்திட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு நீயா நல்லதனமாக எனக்கு விவாகரத்து கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. மயில் இருந்துட்டு நான் வாழ்கிறதே உங்களுக்காக தான். நான் அங்கே போனால் என் தங்கச்சி வாழ்க்கையை நினச்சி என் அம்மா என்னை திட்டிக்கிட்டே இருக்கும். அங்கேயும் என்னால் போக முடியாது. நீங்கள் என் கூட வாழ மாட்டேன்னு வேற சொல்கிறீங்க. நான் எதுக்காக உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமயில் வந்து ரொம்பவே விபரீத முடிவு எடுத்துடுறாங்க. விஷயம் தெரிஞ்சோன்னு சரவணன் வந்து கோவப்படுறாங்க. இப்படியெல்லாம் பண்ணால் நீ செஞ்சதை நான் மறந்துடுவேனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.